புதுச்சேரி மக்கள் வந்து திமுகவை நம்பக்கூடாது, திமுக வந்து மக்களை நம்ப வச்சு ஏமாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி வந்த விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க. ஆக்கப்பூர்வமான கருத்து புதுச்சேரியோட டெவலப்மெண்ட்டுக்கான கருத்து கேட்கறதா இருந்தா நான் வந்து அதுக்கான தெளிவான பதில் சொல்றேன். நீங்களும் ஒரு நான் பேசட்டுமா? அதுக்கப்புறம் பேசுறேன். புதுச்சேரியோட வளர்ச்சிக்கான கேள்விகள் என்னென்ன வந்திருக்கு இது வரைக்கும்? அரசியல் சார்ந்த கேள்விதான் வருது. இங்க வந்து நாங்க வந்து வளர்ச்சியை முன்வைக்கிறோம், நீங்கள் தொடர்ந்து அரசியலையே முன்வைக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சியை நடத்தி இந்தியா மட்டுமில்லாமல் உலகமே வியக்கும் ஒரு ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் திராவிட நாயகன் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே நடத்தி காட்டி அதன் மூலம் மக்களுக்கு பயன் வந்து இந்த குறுகிய காலகட்டத்திலே 2011 முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்ற போது 13 விழுக்காடு வளர்ச்சி இருந்த காலகட்டம் போய் 10 ஆண்டு காலம் இருண்ட ஆட்சி நடந்த பிறகு கொரோனா பேரிடர் வந்த பிறகும் ஒன்றிய அரசின் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாத பொழுதும் மகத்தான ஆட்சியை வழங்கி இன்று 16% ஜிஎஸ்டிபி வளர்ச்சியை அந்த ப்ரூஃப் வந்து எங்க இருந்து வந்திருக்கு? ஆர்பிஐ கிட்ட இருந்து, ஒன்றிய அரசு கிட்ட இருந்து அந்த ப்ரூஃப் வாங்கி கொடுத்திருக்கோம். இதற்கு மேல் ஒரு வளர்ச்சி திட்டங்களின் செயல்பாடு, அதன் மூலம் கிடைத்த வளர்ச்சிக்கான அத்தாட்சி எதுவுமே தேவையில்லை. ஒரு மகத்தான வளர்ச்சிக்கான வித்திட்டு அந்த வளர்ச்சியின் மூலம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களின் வளர்ச்சியை உறுதி செய்து அதற்கு ப்ரூஃபும் ஒன்றிய அரசே கொடுக்கும் அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தியிருக்கும் திராவிட நாயகன் அவர்களின் ஆட்சி புதுவையில் மலர வேண்டும் என்பது எங்களது இயக்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த திமுக தொண்டனின் இயக்கம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த புதுவை மக்களும் இதை ஒவ்வொரு குறிப்பாக தாய்மார்கள் ஒருவரும் இப்ப கேட்கறது திராவிட மாடல் ஆட்சி வேணும்பா, அவ்வளவுதான். அதனால நீங்க வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்ன வரும் கேளுங்க, எப்படிப்பட்ட வளர்ச்சி வரும் கேளுங்க. எங்களுக்கு ஆக்கப்பூர்வமா பேசிதான் பழக்கம், சும்மா அரசியல் பேசி வேஸ்ட். அதே மாதிரி புதுவையில் ஒரு ஆக்கப்பூர்வமான வளர்ச்சி சார்ந்த அரசியலே வர வேண்டும் என்பது எங்களது ஆசை. ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைவர் முத்தமிழர் தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்ற பிள்ளை எங்களது முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அங்கு செய்து கொண்டிருக்கிறார். அந்த கண்ணியமிக்க ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியமான ஒரு அரசியல், வளர்ச்சி சார்ந்த அரசியல், அது புதுவைக்கும் வர வேண்டும் என்பது எங்களது ஆசை. திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே மூடி கிடக்கும் 3 மில்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு ஜெகத்ரட்சகன் சார் சொன்னாரு. கடந்த 5 ஆண்டு காலம் வந்து திமுக காங்கிரஸ் ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் நடந்தது. அப்போ திறக்க முடியாத மில்ல நீங்க மீண்டும் ஆட்சி வந்தோடனே எப்படி? ஒவ்வொரு நாள் இது நீங்க ஒவ்வொரு கேள்விக்கு அப்ப செய்ய முடியல, இப்ப செய்ய முடியல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சி திட்டங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அதன் மூலம் இந்த கால சூழலில் இருக்கும் அந்த வளர்ச்சி தமிழ்நாட்டில் அந்த காலத்துல 10 ஆண்டு காலம் எந்த வளர்ச்சியும் இல்லை. அதை ஒட்டி இந்த இடத்துல வரவே இல்லை. ஒரு தமிழ்நாடு என்றாலே அது எதுக்கு அந்த ஊர் பக்கம் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்த காலகட்டம்